வணக்கம். ஜூலை மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா, இப்போது ஜூன் மாதத்தை விட ஜூலை மாதம் வந்து ஒரு மேஜர் ரிலீஃப் உண்டாகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. 12ல் செஞ்சுருக்கிற சுக்கிரன் வந்து ஜென்மத்துக்கு வருதும், அந்த ஜென்மத்திலேருந்து சுக்கிரன் இப்போ வந்து தனஸ்தானத்துக்கு ஆட்சியாக போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமாகும். சூரியன் வந்து 15ஆம் தேதிக்கு மேலே வந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டு ஒரு காரஜயம் உண்டான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறதும், சூரியனும் செவ்வாயும் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து தன்னுடைய சொந்த முயற்சினால் நிறைய பெண்டிங் லிட்டிகேஷன்ஸாக இருந்தாலும் சரி, ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, இது வந்து சொந்த முயற்சியில் எடுத்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜூலை மாதம் அமையும். புதனுடைய சஞ்சாரம் பெரும்பாலும் வந்து ரிஷபத்திலையும் வந்து மிதுனத்திலையும் இருக்கிறதுனால ஒரு எல்லா விதமான நன்மையும் 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல சஞ்சாரத்தினால புதனால் எல்லா விதமான நன்மையும் நடக்கும். அஷ்டமத்தில் சனி வந்து இந்த மறுபடியும் வக்கரமாய் இன்னொரு 4-5 மாதம் இருக்கிற இந்த நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரலாக அஷ்டம சனியில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது வந்து மிடில் ஏஜில் இருக்கிறவங்க வந்து அவங்க ஓல்டு ஏஜ் பேரண்ட்ஸ் அவங்கள பற்றி கவலையில் இருக்கணும். ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஜென்ரலாக ஹெல்த் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுவும் மீறி அபவ் 50 இயர்ஸ் இல்லை 40 இயர்ஸ் மேலே இருந்து 60 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனி வரப்போ பேசிக்கலி ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த அஷ்டம சனி ஆகட்டும், ஏழநாடு சனி ஆகட்டும், இந்த காலகட்டங்களில் வந்து தவறு செய்கிறப்போவும் இல்லை வந்து நம்ம ஒரு தர்மத்துக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறப்போ, சட்டத்தை மீறுறப்போ அதிகமான சிக்கல்கள் வர ஒரு சூழ்நிலை இருக்கும். மற்றபடி ஒரு நேர்மையாக எண்ணத்தினுடைய சீரில் செயல்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அஷ்டம சனி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பெரும்பாலும் பாதிப்பு இருக்காது. 5ல் ராகு இருக்கிற இந்த காலகட்டங்களில் வந்து பிள்ளைகள் சம்பந்தமான நிறைய விஷயங்களில் வந்து ஒரு டென்ஷன் இல்லை ஒரு சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். 11ல் கேத்து இருக்கிறதுனால அந்த கேத்து 11ல் இருக்கிற சாஃப்ட்வேர் இல்லை அப்ராட் இந்த மாதிரி ஓவர்சீஸ் வியாபாரம் பண்ணுறவங்களுக்காகட்டும் இல்லை அது டிரான்சாக்ஷன் இருக்கிறவங்களுக்காகட்டும் ஒரு கூடுதல் வருமானம் ஏற்படும். பொதுவாக இந்த ஜூன் மாதத்தை விட இந்த ஜூலை மாதம் அதிக வருமானம் மேஷராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. இந்த குரு வந்து சூரியனையும் புதனையும் அப்புறம் சுக்கிரனையும் பார்க்குற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக அதே குரு வந்து 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு வருமானம் அதிகமாக வந்துருந்தாலும் ஒரு கேர்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் ஜாகிரதையாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து இந்த மாதம் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ஒரு கவனத்தோடு செயல்பட்டால் டென்ஷன் இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. ஸோ மீதி வந்து அன்றாட பலன் வந்து நம்ம சந்திரனுடைய சஞ்சாரத்தை வச்சு எல்லாருமே மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெரும்பாலும் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் வந்து 2, 3 சஞ்சரிக்கிறதுனால வந்து அதே நேரத்தில் வந்து குரு உபயராசியில் 6ல் இருக்கிறதுனால சனி 8ல் இருக்கிறதுனால நிறைய ஷார்ட் ஜெர்னிஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டாக்டர்ஸ் இல்லைன்னா ஃபார்மசூட்டிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மேன்மையான மாதமாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா போலீஸ், மிலிட்ரியில், கவர்மெண்ட் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு கூடுதல் நன்மைக்கு தரக்கூடிய மாதமாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் வருமானம் வரக்கூடிய மாதமாக இருக்கும். அத்தனை இருந்தாலும் இந்த ஒரு ஜூலை மாதத்தில் இந்த ஒரு பேசிக் அலர்ட்னஸோடு, அதாவது விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது எல்லா மேஷராசிக்காரங்களுடைய கட்டாயமும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் இதனால் வர தடுங்கல்கள், டிலேஸ், ஏதாவது காரியத்தினுடைய தாமதம் இதெல்லாம் தடுத்து ஒரு வெற்றிகரமான மாதமாக அமைச்சிக்கலாம். அதுக்கும் மேலே என்னென்னா எல்லாருமே வந்து இந்த மேஷராசிக்காரங்க வந்து ஒரு ஜென்ரல் பக்கத்தில் எங்கேயாவது எந்த ஒரு கிரகத்தினுடைய சீற்றம் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியப்படி நம்மளோட பசுவுக்கு வந்து நம்ம ஒரு தீவனம் கொடுக்குறதோ இல்லை கோரட்சணை பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் அடையலாம். எஸ்பெஷலி பொருளாதார வளர்ச்சி இல்லை பொருளாதார சிக்கல்லேருந்து ஒரு சீக்கிரமாக வெளியில் வரத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அருகாமையில் இருக்கிற கோசாலைக்கோ இல்லை பசுக்கு நம்ம
ஒரு தீவனம் கொடுத்து ஹெல்ப் பண்ணால் இது ஒரு வெற்றிகரமான மாதமாக அமைச்சிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். If you like this program, please like it, share it and comment it and compulsorily subscribe Pakka TV.